அபகரித்துக் கொண்டு துன்புறுத்தும் மகன், மருமகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மூதாட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருவெங்காடு கிராமத்தைச் சேர்ந்தவர் மூதாட்டி திரிபுர சுந்தரி. இவருக்கு அதே கிராமத்தில் அவரது பெயரில் ஒரு மாடி வீடு மற்றும் நிலம் உள்ளது. இந்த வீடு மற்றும் நிலத்தை அவரது மகன் குமரேசன், மருமகள் சத்யா ஆகிய இருவரும் அபகரித்துக் கொண்டதுடன் மூதாட்டியையும் துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மூதாட்டி திருவெண்காடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் மகன் மற்றும் மருமகளால் தனது உயிருக்கு ஆபத்து உள்ளது என்றும் அவர்கள் தன்னிடம் இருந்து ஆக்கிரமித்துக் கொண்ட இடம் மற்றும் நிலத்தை மீட்டு தரவும் வலியுறுத்தி மூதாட்டி திரிபுர சுந்தரி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு கண்ணீர் மல்க வந்து இன்று மனு அளித்தார். என் பேர் திரிபுர சுந்தரி, திருவெங்காடு ஐநார்கோயில் தெரு. அங்கே கோட்டர்ஸ் ஓரமாக ஒரு மாடி வீடு. அந்த சம்பாகத்தில் இல்லை 4.5 நிலம், 3 போர் வச்சு இன்ஜினு, மரமட்டையெல்லாம் எல்லாம் இருக்குது. அதில் போய் இருந்துக்கிட்டு எனக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறா. நான் எப்படி சாப்பிடுவேன்? எனக்கு 1000 ரூபா பணமும் கிடையாது, இப்போ போட்ட பணமும் எனக்கு கிடையாது, ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த சுசைட்டில் கொடுக்குறாங்க அரிசி, 2 தடவை வேக வச்சு கஞ்சி வச்சு குடிக்கிறேன். நான் என்ன செய்யறது? இப்போ கூட சாரங்கவனி ஆஸ்பத்திரியில் 2000 ரூபா செலவு அந்த பொண்ணு தான் செலவு பண்ணிச்சு. எனக்கு யாரும் கொடுக்கல. அது அழுவுது, என் குடியை கெடுக்கிறிய, ஒன்றால் நான் சாகிறேன் அது சொல்லுது. நான் என்ன பண்ணுறது? நான் நிறையா நிற்கிறேன். 4 பிள்ளையும் அது அங்கே இங்கேயும் கொத்தனை வேலை செஞ்சுட்டு அது தண்ணியை குடிச்சிட்டு கிடக்கு. நான் தனியாக தான் இருக்கேன். ஒரு கொட்டாயில் இந்த பெரியார் நகரில், திருவெங்காடு பெரியார் நகரில் ஒரு கொட்டாய் வளைச்சி பிடிச்ச இடம். அதில் உட்காந்துக்கிட்டு இந்த கஞ்சியை குடிச்சிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன வேலை செய்ய முடியும்? இப்போ எனக்கு என்னோடய சொத்தில் எனக்கு பங்கு பிடிச்சிங்க, எனக்கு கொடுங்கன்னு தான் நான் கேட்குறேன்.